அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை தான். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 2026ஆம் வருடம் மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக ஆரம்பமாக உள்ளது. இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றா இருக்கக்கூடியது மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம். மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி நடைபெறும்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு அம்பிகையும் ஐயனும் புதுப்பட்டு உடுத்தி அழகிய ஆபரணங்களை பூண்டு திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய மண்டபத்துக்கு எழுந்தருளுவாங்க. சுந்தரேஸ்வரர் சுவாமி சுந்தரேஸ்வரரோட சார்பில் ஒரு அர்ச்சகர் மங்கள நாணை எடுத்து கொடுக்க, அருள்மிகு மீனாட்சி அம்மையோட சார்பில் ஒரு அர்ச்சகர் மீனாட்சி அம்மைக்கு மங்கள நாண் அணிவிக்க மீனாட்சி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இது எப்பொழுது நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் 15ஆம் தேதி 28/4/2026 செவ்வாய்க்கிழமையன்று காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தை பார்க்க யார் யார் வர்றாங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை தரிசிக்க திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியும் அருள்மிகு மீனாட்சி அம்மையை தாரை வார்த்து கொடுக்க பவளக்கணிவாய் பெருமாளும் எழுந்தருள இருக்காங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் பொழுதே பக்தர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் புது தாலி கயிறு மாற்றிக்குவாங்க. மங்களகரமான இந்த நாளில் கயிறு மாற்றிக்கொண்டால் மாங்கல்ய பலம் பெருகுங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. கூட்டத்தின் காரணமாக கோயிலுக்கு உள்ள செல்ல முடியாத பக்தர்கள் அம்மையோட திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசிக்கிறதுக்காக கோயிலுக்கு வெளியில பல இடங்கள்ல காணொளி திரைகள் ஒளிபரப்புற நிகழ்வும் நடைபெற உள்ளது. திருமண வைபவம் பார்த்த பக்தர்கள் மீனாட்சி அம்மையையும் சுந்தரேஸ்வரரையும் தங்களது வீட்டு பெண்ணாகவும் மாப்பிள்ளையாகவும் பாவித்து பக்தர்கள் கூட்டம் பணம் வெள்ளி தங்கம் போன்றவற்றை மொய் எழுதி மகிழ்ச்சி அடைவாங்க. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்ங்கிறது வெறும் சமயச் சடங்காக மட்டுமல்ல, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையக்கூடிய ஒரு குறியீடு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றதுக்கு அப்புறமா திருக்கல்யாண விருந்தும் சிறப்பாக நடைபெறும். இந்த நிகழ்வில் வாய்ப்பு இருந்தால் மீனாட்சி அம்மையோட அருள் இருந்தால் நாமும் கலந்து கொள்வோம். இதற்கு முன்பாக இந்த வைபவத்தில் கலந்து கொண்டவங்க யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருந்தால் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.